Traventure Serene. Happiness inspired unlimited luxury at Saligramam. இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு வரதே என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவார். உலகம் சுற்றக்கூடிய ஒரு படம் கூட வந்திருக்கு, உலகம் சுற்றும் வாலிபன். அவரு பார்த்துதான் அந்த படத்தை எடுத்துக்கணும். ஏன்னா இந்தியாவுக்கு வரதே இல்லை. RSS ட்ரம்ப் ஜெயிக்க வேண்டும் என்று யாகம் வளர்த்த கட்சி அவங்களோட கட்சி. அவர் வெற்றி பெற்ற போது விஸ்வகுருவோட நண்பர் வெற்றி பெற்று விட்டார் என்று அதை கொண்டாடி தீர்த்தார்கள். நம்ம முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். அவங்க விஸ்வகுருன்னு சொல்கிறார்களே, அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். இது தமிழ்நாடு சடக் யோஜனா, பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. யாருக்கா புரியுதா? புரியுதா? புரியல? எதுக்கு சமஸ்கிருதம் சொல்லி தரீங்க? என்ன செய்வது? அந்த மாணவர்கள், அந்த பிள்ளைகள் அந்த மொழியை வைத்துக் கொண்டு கோடி கோடியா கொண்டு போய் கொட்டுறீங்க சமஸ்கிருத வளர்ச்சிக்குன்னு. தமிழுக்கு என்ன செய்கிறீர்கள்? பீகார்ல இன்னைக்கு பல லட்சம் ஓட்டுகள் காணவில்லை. எல்லாரும் மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வருவார்கள். பிஜேபி தேர்தல் கமிஷனை சந்திச்சு தேர்தல் கமிஷனோட ஆதரவோட ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். ஒன்றியத்திலே டெல்லியில பாஜக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய பிரதமருக்கு அவங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு, விஸ்வகுரு. விஸ்வகுருன்னா இந்த உலகத்துக்கே ஒரு ஆசிரியர் போல குரு வழி நடத்தக்கூடியவராம் அவர். நம்ம பார்த்திருக்கோம், பிரதமர் மோடி அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பார். இந்தியாவுக்கு எப்பயாவது ஒரு முறை வருவார். இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு வரதே என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவார். உலகம் சுற்றக்கூடிய ஒரு படம் கூட வந்திருக்கு, உலகம் சுற்றும் வாலிபன். அவரு பார்த்துதான் அந்த படத்தை எடுத்துக்கணும். ஏன்னா இந்தியாவுக்கு வரதே இல்லை. அப்படி உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஸ்வகுரு உலகத்துக்கே வழி நடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். ஆனா அந்த விஸ்வகுருவால் சுத்தி இருக்கக்கூடிய எந்த நாடுகளோடும் நல்லுறவு வைத்துக் கொள்ள முடியவில்லை. நேபாளா இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை என்றால் இலங்கையாக இருக்கட்டும். இப்பொழுது தொடர்ந்து ட்ரம்ப் அமெரிக்கால வெற்றி பெற்றார். நம்ம யார் அங்க வெற்றி பெற்றாங்க, யார் தோத்து போனாங்கன்னு கவலைப்படல. ஏன்னா அது அமெரிக்க தேர்தல், அதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை. ஆனால் ஒரு கட்சி யாரை வளர்க்குது? யார் ஜெயிக்கணும்னு? ட்ரம்ப் ஜெயிக்கணுமா? ஏன்னா அவர் பேசும் பொழுது அடிக்கடி இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அங்கே வந்து குடியேறக்கூடாது என்று அவர்களை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த காரணத்தால RSS ட்ரம்ப் ஜெயிக்க வேண்டும் என்று யாகம் வளர்த்த கட்சி அவங்களோட கட்சி. அவர் வெற்றி பெற்ற போது விஸ்வகுருவோட நண்பர் வெற்றி பெற்று விட்டார் என்று அதை கொண்டாடி தீர்த்தார்கள். இதே விஸ்வகுருவோட நண்பர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு? இந்தியாவுடைய இருந்து வந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருளா வேற எந்த நாட்டுல இருந்து எந்த பொருள் வந்தாலும் இறக்குமதிக்கு வரி கிடையாது. இந்தியாவில இருந்து வரக்கூடிய பொருளா போட 50% வரி. 50% வரி போட்டால் நீங்க எல்லாம் வியாபாரிகள் ஒரு பொருளுக்கு சந்தையில 50% வரி போட்டா யாராவது வாங்குவாங்களால? இன்னைக்கு தூத்துக்குடி துறைமுகத்திலே நம்ம ஊர்ல இருந்து போக வேண்டிய நீர் அங்கே தேங்கி கிடக்கிறது. திருப்பூர் என்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் அமெரிக்காவிற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
தேங்கி கிடக்கிறது. ஆனா இவர்தான் விஸ்வகுரு. இவர்தான் இந்தியாவை வழிநடத்த மிக சிறப்பான சிறந்த உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு பிரதமர். இதுதான் உலகம் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. இதைத்தான் பிஜேபி ஆட்சி உருவாக்கி வைத்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே போய் பேசுகிறார். அங்கே பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்து விட்டு வருகிறார், முதலீடுகளோடு வருகிறார். நம்ம முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். அவங்க விஸ்வகுருன்னு சொல்கிறார்களே, அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். இது தமிழ்நாடு. இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்ற பெருமையோடு இந்த மேடையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் கொண்டு வரக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் இன்று இந்திய அளவில் மட்டுமில்லை, உலக அளவிலே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு காலகட்டத்திலே உங்க அம்மாவா இருக்கலாம், சில நேரங்களிலே நீங்க கூட பொம்பளை பிள்ளைக்கு படிப்பெதுக்குன்னு வீட்டுல உட்கார வச்சிருவாங்க இல்லையா? வாய்ப்பு வசதி இல்லைன்னா படிக்க முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளி படிப்பையாவது நம்ம எல்லாம் முடிக்கணுங்கிறதுக்காக திருமண உதவித்தொகை 10வது வரைக்கும் படிச்சீங்கன்னா உனக்கு திருமண உதவித்தொகை நான் தருகிறேன் என்று அந்த பிள்ளைகளை 10வது வரையும் படிக்க வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 10வது படிச்சு முடிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு நிச்சயமாக கல்லூரிக்கு போகக்கூடிய கனவோடு வந்து நிற்பார்கள் என்று ஆட்சிகளுக்காக. நாட்டார் தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களா நீ தனித்தனியா போனோம், யாரும் யாரோடையும் பேசக்கூடாது, ஒட்டக்கூடாது, உறவு இல்லை. அப்படி இருந்தாதான் பிரிச்சு நாங்க அரசியல் செய்ய முடியும். இதுதான் அவர்களுடைய அரசியல் சித்தாந்தம். ஆனா உடன் அத்தனை குடிகளும், நீ இஸ்லாமியராக இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கலாம், ஐயா வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், நாட்டார் வழிபாட்டை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், சைவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அத்தனை பேரும் உடன், அத்தனை குடிகளும் உடன் வாழக்கூடிய இடம் என்பதால் இதற்கு உடன்குடி என்று பெயர். இந்த ஊரே பிஜேபிக்கு எதிரான ஊர். நம்ம பேர்லயே பிஜேபி உள்ளவர். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நோ என்ட்ரி தமிழ்நாட்டுக்கு. இந்த பேரை வச்சே நோ என்ட்ரி பிஜேபிக்கு சொல்லக்கூடிய ஊர் உடன்குடி. அவன் நினைக்கலாம் இவங்க கருப்பட்டி இனிமையானவர்கள், கருப்பட்டி காய்ச்சி இனிப்போடு வரவேற்பார்கள் என்று. காய்ச்சின கருப்பட்டிய தொட்டு பார்த்தா தெரியும் அது எவ்வளவு கடினமா இருக்கும்னு. உடைக்க முடியாது. நம்ம போர்டை பார்த்தாலே உள்ள வர முடியாதுன்னு தெரிஞ்சிடும். உடன்குடி, எல்லோரும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய இடம். அதனால வழி இல்ல, கதவு திறக்காது என்று பேர்லயே நிப்பாட்டி, வாசலே நிப்பாட்டி திருப்பி அனுப்பக்கூடிய ஊரில் நின்று கொண்டு இங்கு உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அமைச்சர் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி, பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதி SSA ஃபண்ட், அது பேர் எனக்கு வாயில வராது, எழுதி எடுத்துட்டு வரணும், நீ மறந்துட்டேன். சமகர சிக்ஷா அபியான் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்க பேர் வைக்கிறதே அப்படிதான் வைப்பாங்க. சாலைகளுக்கான பிரதமருடைய திட்டத்துக்கு பேரு சடக் யோஜனா, பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. யாருக்கா புரியுதா? புரியுதா? புரியுதல்ல?
அப்புறம் அது என்ன திட்டம் நம்ம கண்டுபிடிச்சு அது என்னன்னே புரியல. அப்புறம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சு அது எங்க ஊருக்கும் வேணும்னு நம்ம சொல்ல முடியும்? ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஹிந்தியில இல்லைன்னா சமஸ்கிருதத்துல பெயர் வைக்கிறாங்க. இப்பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர், எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சென்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. நாங்க ஹிந்திய படிக்கணும்னு சொல்லலையே, 3 மொழி படிங்க அப்படின்னு சொல்றோம். நான் அவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, நாங்க 2 மொழி தான் படிக்கிறோம். ஆனா அந்த 2 மொழியையும் ஒழுங்கா படிக்கிறோம். எங்க பிள்ளைங்க நாடு முழுவதும் என்று கடந்து இன்று உலகம் முழுவதும் சிலிகான் வேலியில இருந்து எல்லா நாடுகளையும் டாக்டர்ஸா, என்ஜினியர்ஸா, ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய வீட்டு பிள்ளைகள், தமிழ்நாட்டு பிள்ளைகள். இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். நீங்க 3 மொழி படிக்கிறேன்னு சொல்லி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல அந்த பிள்ளைங்க 1 மொழிய கூட ஒழுங்கா படிக்க முடியும். நாட்டின் பல இடங்களுக்கு வேலை தேடி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் உருவாக்கி தந்திருப்பது. ஹிந்தி படி. சரி, சமஸ்கிருதம் படிக்கிறாங்க, கோயிலுக்குள்ள விட்டுருவீங்களா? தமிழ்நாட்டுல மாத்திட்டோம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். வேற எந்த மாநிலத்துல உள்ள விடுவீங்க? எதுக்கு சமஸ்கிருதம் சொல்லி தரீங்க? என்ன செய்வது அந்த மாணவர்கள், அந்த பிள்ளைகள் அந்த மொழியை வைத்துக் கொண்டு கோடி கோடியா கொண்டு போய் கொட்டுறீங்க சமஸ்கிருத வளர்ச்சிக்குன்னு. தமிழுக்கு என்ன செய்கிறீர்கள்? எதுவும் கிடையாது. ஒரு கடிதம் எழுதினால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதில் எழுதுவது ஹிந்தியில. நான் என் தொகுதி மக்களுக்காக, உங்களுக்காக ஒரு கடிதம் எழுதுகிறேன் ஆங்கிலத்திலே. உனக்கும் ஆங்கிலம் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன் எனக்கு பதில் ஹிந்தியில போடுறீங்க? அங்கேயும் மொழியை திணிக்க வேண்டும். என் மக்கள் மீது, மனிதர்கள் மீது அக்கறை இல்லை. ஹிந்தி மொழியை திணிக்கணும். அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியோடு தான் இன்று கைகோர்த்து கொண்டு வலம் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பகையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே வாக்களிக்கிறது நிச்சயமா சரியா வாக்களிப்பீங்க, எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு இடமில்லை என்பதற்கு தெளிவான ஒரு முடிவோடு இருக்கக்கூடியவர்கள்னா, ஆனா அவர்கள் பல திட்டங்களோடு தேர்தலுக்கு வரக்கூடியவர்கள். பீகார்ல இன்னைக்கு பல லட்சம் ஓட்டுகள் காணவில்லை. எல்லாரும் மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வருவார்கள். பிஜேபி தேர்தல் கமிஷனை சந்திச்சு தேர்தல் கமிஷனோட ஆதரவோடு ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் விழிப்போடு இருங்கள். உங்கள் வாக்குகள் சரியாக இருக்கிறதா என்று மறுபடியும் தெரிந்து கொள்ளுங்கள், சரிபாருங்கள். ஏனென்றால் இந்த தமிழகத்தின் வளர்ச்சி, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், தமிழின் பெருமை, இதை அத்தனையும் நம்முடைய கைகளிலே இருக்கிறது. அந்த வாக்குச்சாவடியிலே நாம் இடப்போகக்கூடிய வாக்குகளிலே இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி, தமிழகத்தை தலை நிமிர வைக்கக்கூடிய ஆட்சி மீண்டும் மலரும். நன்றி, வணக்கம். Traventure Serene. Happiness inspired unlimited luxury at Saligramam. மில்கி மிஸ்ட். இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.